அன்பு பிள்ளைகளே, நாங்கள் தரம் 7 இருக்கக்கூடிய தவணை 3க்கான பாடப்பரப்புகளை கற்ற வண்ணமாக இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய வகுப்பிலே நாங்கள் ஏற்கனவே புணர்ச்சியிலே இயல்பு புணர்ச்சி பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைய தினத்திலே விகார புணர்ச்சி தொடர்பாக கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் விகார புணர்ச்சியிலே தரப்பட்டிருக்கின்ற விடய தானங்களை நாங்கள் முதலிலே வாசிப்போம். சொல்லின் உறுப்புகளோ அல்லது சொற்களோ பொருள் தரும் வகையில் ஒன்றுடன் ஒன்று சேரும் போது விகாரம், அதாவது மாற்றம் அடைந்து சேர்ந்தால் அது விகார புணர்ச்சி எனப்படும். அவ்வாறு விகாரம் அடைவது 3 வகைப்படும். பிள்ளைகள் சொல் என்ற 2 சொல்லு சேருவது, அவ்வாறு சேருகிற போது சொற்கள்லையோ அல்லது சொல்லின் உறுப்புகள் என்ற நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் 6 உறுப்புகள் இருக்கிறது. இவற்றில் ஏற்படுகிற மாற்றங்களை அடிப்படையாக கொண்டுதான், அதாவது விகாரம் என்றால் விகாரப்படுதல் என்றால் மாற்றமடைதல், அப்படி விகாரப்பட்டு மாற்றமடைவதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த விகார புணர்ச்சியை நாங்கள் 3 கோணங்களிலே பார்க்கிறோம் பிள்ளைகள். முதலாவது விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியது தோன்றல் விகாரம், இரண்டாவது திரிதல் விகாரம், மூன்றாவது கெடுதல் விகாரம். நாங்கள் அதை இப்ப தனித்தனியாக கற்போம். முதலாவதாக தோன்றல் விகாரத்தை பார்த்தால், புணர்ச்சியின் போது புதிய எழுத்து ஒன்று தோன்றுதல் தோன்றல் விகார புணர்ச்சி எனப்படும். என்ன பிள்ளைகள், அப்ப தோன்றல் விகார புணர்ச்சிக்கு என்ன விளக்கம் சொல்றார்? 2 சொற்கள் சேருகிற போது ஒரு எழுத்து புதிதாக தோன்றினாள், அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்றோடு ஒன்று சேரும் போது ஒரு எழுத்து புதிதாக தோன்றினாள், அது என்ன புணர்ச்சி? தோன்றல் விகார புணர்ச்சி. இங்க பார்க்கிற பிள்ளைகள், காளையோடு பொழுது சேருகிற போது காளை பொழுது வருகிறது, அங்கே எப்பன்னா தோன்றுகிறது. மாவோடு பழம் சேருகிற போது மாம்பழம் வருகிறது, அங்கே உம்மன்னா தோன்றுகிறது. இரண்டாவது திரிதல் விகாரம், புணர்ச்சியின் போது ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுதல் திரிதல் விகாரம் எனப்படும். இப்ப உதாரணத்துக்கு நாங்க பார்த்தோம்னா கல்சக கோயில் கற்கோயில் என்று வருகிறது, இங்க இல்லன்னா இற்றன்னாவாக மாற்றம் திரிபடைந்து இருக்கிறது. பொன்சக குடம் பொற்குடம், இங்க இன்னன்னா இற்றன்னாவாக மாற்றம் திரிபடைந்து இருக்கிறது. மண்சக பானை மட்பானை, இங்க இன்னன்னா இட்டன்னாவாக திரிபடைந்திருக்கிறது, மாற்றமடைந்திருக்கிறது. மூன்றாவது வகையாக இருக்கக்கூடியது அன்பு பிள்ளைகள் கெடுதல் விகார புணர்ச்சி. புணர்ச்சியின் போது எழுத்துக்கள் கெடுமாயின் கெடுதல் விகாரம் எனப்படும். மரம் சகவேர் மரவேர், அங்க உம்மன்னா கெட்டது இல்லாமல் போனது. படம் சக வேலை படவேலை, அங்கே உம்மன்னா இல்லாமல் போனதே கெட்டது. கெட்டது என்று சொல்றது இவர் இங்கே இல்லாது போத. குளம் சக மணி குளமணி, உம்மன்னா கெட்டது இல்லாமல் போனது. பணம் சக வரவு பணவரவு, உம்மன்னா கெட்டது இல்லாமல் போனது. இப்ப இந்த வகையில பிள்ளைகள் நாங்கள் இந்த விகார புணர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இதை நீங்கள்